அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொலியில் நம்ம எப்படி நம்ம பாடி ஒர்க் ஆகுன்னு பார்ப்போம். நம்ம பாடி சவுண்டு மற்றும் விஷுவல் இது ரெண்டுத்திலையோட அசோசியேட் ஆகி தான் மனதை இயக்கி அதனால் நம்ம இயக்குது. அப்போது இந்த விசுவலேஷன்ஸ் சவுண்டை ரெண்டும் சேர்ந்தால் கான்சியஸ் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போது உங்கள் கான்சியஸ் நல்லா இருந்தாக்கா நல்லா உங்களுக்கு சக்தி இருக்கும். அப்போது எப்போ கான்சியஸ் நல்லா இருக்குன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் எல்லாமே செட்டில் ஆகிட்டு மைண்டில் தொந்தரவு எதுவும் இல்லாமல் இடையூறு இல்லாமல் இருக்கும்போது கான்சியஸ் அப்படியே ஃப்ளோ ஆகும். அப்போது உங்களுடைய ஸ்டோர்டு மசில் மெமரி தான் உங்கள் ஹேபிட் தான் மசில் மெமரி ஸ்டோர் ஆகுது. அதே மாதிரி ப்ரொலாங்கடாக ஸ்டோர் ஆகிற மசில் மெமரி தான் பயோ மெமரியாக கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி பல பர்த்தில் எடுத்த மெமரிஸ் தான் நம்ம டிஎன்ஏ உருவாகுது. அப்போது இந்த மசில் மெமரி மனதின் மூலமும் பயோ மெமரி நம்முடைய டிஎன்ஏ ட்ரிகர் ஆகிட்டு புத்தின் மூலம் இயக்குதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போது அந்த டிஎன்ஏ எப்படி ஆக்ட் ஆகுது, இன்டெலிஜென்ஸ் சிஸ்டமும் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். அப்போது இதை மாதிரி பல விஷயங்கள் நடப்பதற்கு எப்படி நம்ம உடல் இயங்குதுன்னு பார்க்குறேன். நீ இப்போது உங்கள் தாட் மசில் மெமரி ரியாக்ட் பண்ண வச்சு அதன் மூலமாக இந்த மசில் மெமரி சென்ஸ்லேருந்து வர விஷயங்களை மைண்ட் மூலமாக எடுத்து உங்களுக்கு இன்புட் கொடுத்து அதெல்லாம் ப்ராசஸ் ஆகிட்டு லெஃப்ட் சைட் பிரெயினுக்கு இதில் உணர்வு சார்ந்த விஷயங்களாக லெஃப்ட் சைட் பிரெயினுக்கு போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் திரும்ப ப்ராசஸ் பிரெயினில் ப்ராசஸ் ஆகிட்டு பிரெயினில் ப்ராசஸ் ஆகிட்டு மசில்ஸ்க்கு அனுப்பப்படும். அப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு தாட் வந்தால் அது இந்த நேவல் பாயிண்ட்டுக்கிட்ட இருந்தால் ரைஸ் ஆகும். இது உங்களுடைய பிரெயினுக்கு அனுப்பப்பட்டு அந்த சிக்னல் மசில் மூலயமா நர்வஸ் சிஸ்டம் மூலம் பிரெயினுக்கு அனுப்பப்படுது. அப்போ அந்த சிக்னல் திரும்ப பிரெயினில் இருந்து திரும்ப மசில்ஸ்க்கு வரும்போது மசில்ஸ் அது தகுந்த மாதிரி இயக்கி நமக்கு இயக்கத்தை கொடுக்குது. அப்போது இந்த இயக்கம் நமக்கு ஒத்த மாதிரி இருந்தாக்கா ஸ்ட்ரெஸ் இருக்குதில்ல. ஆனால் அந்த வர கமாண்ட் நமக்கு ஒத்த பிடிக்காத விஷயங்களாக இருந்து ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது. அப்போது நம்முடைய இந்த மசில் மெமரினால் வர்ற கருத்தாக்கம் ஃபோர் பிரெயின்லேயே ரியாக்ட் பண்ணி அது நமக்குள்ளே கான்ஃப்ளிக்டான தாட் இருக்கும்போது அந்த ரியாக்ஷன் ஆகும் ஃபோர் பிரெயினில். அது ரியாக்ட் ஆகிட்டு ரியாக்ஷன் அசம்ஷன் உருவாக்கும். அந்த ரியாக்ஷன் அசம்ஷன் அகெயின் நம்ம உடலுக்கு செலுத்தப்பட்டு உடல் தர்ம இயக்கப்பாகும். அப்போது ஒத்த அசைவு இசைவு இருக்கிற இயக்கம் நமக்கு நல்லா இருக்குது. ஒத்த அசைவு இல்லாமல் கான்ஃப்ளிக்ட் ஆகும்போது அது ஃபோர் பிரெயினுக்கு ரியாக்ஷன் அசம்ஷனை கொடுத்து திரும்ப இயக்க வைத்து நம்ம பாடியை டயர்டாக்குது. அப்போது இதை மாதிரி எவ்ரிதிங்கு நல்ல ஃப்ளோ இருக்கணும் அப்படின்னாக்கா உங்களுடைய நாடிகளுடைய சக்தி ஓட்டம் நல்லா இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும். அப்படி உங்கள் மைண்டு இதெல்லாம் கோஆப்ரேட் ஆகிட்டு நல்ல விதத்தில் நாடியில் சக்தி ஓட்டம் இருந்தாக்கா உங்கள் நாடி நல்ல முறையில் இருக்கும். அப்படி இல்லைன்னாக்கா உங்களுடைய சக்தி ஓட்ட பாதையில் நாடியில் தடைகள் ஏற்படும் போது அது உங்களுக்கு பல பாதிப்புகள் உருவாக்கும். இந்த தடைகள் ஏற்படனாக்கா நம்முடைய நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் எமோஷனால தடைகள் உருவாகுது. ஸோ இந்த தடைகள் உருவாகும் போது இதுக்கெல்லாம் அந்த காசல் பாடியில் இருக்கிற விஷயம் தான் நம்முடைய எமோஷனை டைரெக்டாக இயக்குது. அப்போது நம்ம காரணத்தை சரி பண்ணும்போது இந்த எமோஷனில் உள்ள விஷயங்கள் அதை சார்ந்த இயக்கம் நமக்குள்ளே காணாமல் போகும். இந்த மாதிரி இந்த காரண சரித்திற்குள்ள விஷயங்கள் டைரெக்ட் நம்ம மசில் நம்முடைய மைண்ட் இயக்கும்போது அது உங்களுக்கு புத்தி கட்டுப்படுத்தி தானே இயக்க வைக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எமோஷன் சப்ஜெக்ட் ஆகுங்க. இதை மாதிரி எமோஷன்ஸ் வரும்போது அது உங்களுடைய மசிலை ஹேண்டில் பண்ண முடியலனா யூ சப்ஜெக்ட் டு பெயின் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய சக்தி ஓட்டம் மசிலில் ஒரு உங்கள் மசிலில் இந்த மசில் மெமரி காசல் பாடிலேருந்து மசில் மெமரிக்கு இன்ஃபர்மேஷன் அது உங்கள் மைண்டை ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த மேக்ஸிமம் விஷயம் ஸ்டொமக்கில் தான் ஹேண்டில் ஆகுது. ஸ்டொமக் ஒரு செகண்ட் பிரெயின் மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை உங்கள் வயிறு ஹேண்டில் பண்ண முடியலனாக்கா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அப்புறம் அகைன் இது உங்கள் இங்கேருந்து இந்த ஹேண்டில் பண்ண விஷயம் உங்கள் ஆர்ட்டை நோக்கி மேலும்
இப்போ ஹார்ட்டில் போய்ட்டு அந்த இன்ஃபர்மேஷன் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அங்கேயும் வந்து உங்களுடைய ஹார்ட்டை எந்த விஷயத்தில் ஹேண்டில் பண்ண முடியலனாக்கா, அப்போது ஹார்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுதுனாக்கா அது என்ன ஆகுனாக்கா உங்களுடைய எமோஷனை வந்து மிட் பிரெயினுக்கு வந்து அமுச்சு விட்டு அங்கேருந்து மிட் பிரெயினில் வந்து எமோஷன் வந்து வெளிப்படும். அப்போது இந்த எமோஷன் டெவலப் ஆகிறதுக்கு வந்து உங்களுடைய லாஜிக்கல் எதுவும் சைடில் வச்சுட்டு தான் உங்கள் எமோஷன் ஒர்க் ஆகும். ஒன்ஸ் எமோஷன் வெளியாதுன்னா லாஜிக்கில் வந்து அசைட் ஆகும். அப்போது இர்ரெஸ்டிவ் லாஜிக்கில் வந்து நீங்கள் உங்கள் உடல் வெளிப்பாடு தான் எமோஷன்ஸு. ஸோ இது வந்து இந்த எமோஷன்ஸ்க்கு வந்து மெயினாக வந்து நம்ம காரண சரீரத்தில் வச்சுருக்க காரணங்களாக மெயின் காரணம். இது எப்படி அனுப்புறது பின்னால் பார்க்கலாம். இப்போது உங்களுடைய பிரெயினில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த கண்டிஷன்ஸில் வந்து எமோஷனாக வரும்போது அது வந்து கொஞ்சம் அதிகம் ஒர்க் பண்ண வேண்டி வரும். அப்போது இந்த எமோஷன் சார்ந்த விரயங்கள், அப்புறம் நம்மளோட மூதாதையர்கள் சிஸ்டமில் பெற்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நார்மலாக வந்து லெஃப்ட் சைட் பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அது வந்து நம்முடைய ஐக்யூன்னு எடுத்துகிட்டா கூட இந்த ஐக்யூ இன்ஃபர்மேஷனை வந்து ரைட் சைட் பிரெயினை எடுத்து அதுக்கு தகுந்த ப்ராசஸ் பண்ணி சம் கிரியேட்டிவ் திங்ஸு கிரியேட்டிவ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும். அப்போது உங்களுடைய வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் பாடி வேரியஸ் ஆக்ஷன் சப்ஜெக்ட் ஆகிறதுலாம் வந்து எப்படி இந்த கிரியேட்டிவ் வந்து ரைட் சைட் பிரெயின் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், அதை பொறுத்து இருக்குது. அப்போது உங்களுடைய ஹார்மோன்ஸும் அந்த கெமிக்கல்ஸ் சுரக்கிறது எப்படி வந்து இந்த தாட்ஸ் வருது, இந்த பிரெயின் வந்து லெஃப்ட் சைட் ரைட் சைட் பிரெயினில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு தவிர வர தாட்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இந்த கிளான்ஸில் ஒர்க் அவுட் ஆகிட்டு அதுமாதிரி நம்ம பாடி இயக்குது. அப்போது இதெல்லாம் நடக்குதுனாக்கா இது நமக்கு தகுந்த மாதிரி நடந்தால் நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம், நமக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி இருந்தாக்கா நம்ம இரிட்டேட்டாக ஃபீல் பண்ணுறோம். இது மாதிரி பிரெயின் வந்து பல விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது அதுக்குள்ளே அந்த நடக்கிற எனர்ஜி ஃப்ளோ வந்து டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ் தகுந்த மாதிரி வேரி ஆகுது. அது தகுந்த மாதிரி வந்து எதர் லெஃப்ட் சைட் பிரெயினோ ரைட் சைட் பிரெயினோ ஃபோர் பிரெயினோ இல்லை ஹிண்டு பிரெயினோ மிட் பிரெயினுக்கு போயிட்டு நமக்கு தேவையான விஷயங்களை செய்ய வைக்குது. அப்போது இந்த மாதிரி நடக்கும்போது பல சுச்சுவேஷன்ஸில் வந்து ரியலைசேஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து நார்மலாக லெஃப்ட் சைட் பிரெயினில் தான் நடக்கும் ஆக்டிவாக இருந்து. அப்போது நியூ திங்கிங் என்ன போனால் அது ரைட் சைட் பிரெயினை வந்து ஆக்டிவாக இருந்து பண்ணி கொடுக்கும். அப்போது ரிப்பீட்டட் ஆட்டோ கமெண்ட் என்ன கொடுக்கும்னாக்கா லெஃப்ட் சைட் பிரெயின் வந்து ஆக்டிவாக இருந்து அது உங்களுடைய கீழுடைய பிரெயினுக்கு அனுப்பிச்சு அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக வர நர்வஸ் சிஸ்டம் வந்து இயக்குது. அப்போ சம் ஃபிசிக்கல் ஆக்ஷன் வந்து ரைட் சைடு தேவையான வந்து லெஃப்ட் சைட் பிரெயினும் லெஃப்ட் சைட் பிரெயின் வந்து அதுக்கு ஆப்போசிட் பார்ட்ஸ் இயக்கிறது. இதை மாதிரி நம்ம உடம்புல வந்து இயக்கத்தை இந்த பிரெயின் மூலமாக கண்ணுது. அப்போ மைண்ட் என்ன பண்ணுது, ஒரு புலன்மற்ற விஷயங்கள் பல நம்ம கான்சன்ட்ரேட் விஷயங்களை பெற்று அது ப்ராசஸ் பண்ணி அந்த தாட்டை வந்து பிரெயினுக்கு கொடுக்குது. பிரெயின் அந்த தாட்டை எடுத்து அகெயின் வந்து ப்ராசஸ் பண்ணி புத்தியெலாம் வச்சு கம்பேர் பண்ணி நமக்கு தேவையான தகுந்த மாதிரி ஆக்ஷனை வந்து கமாண்டாக வந்து திரும்ப பாடி கொடுக்குது. அந்த கமாண்ட் வந்து நம்ம பாடியில் வந்து ஒத்து போனாக்கா நம்ம ஹாப்பியாக இருக்கோம், ஒத்து போனாக்கா நம்ம சிரமப்படுறோம். இதுதான் நடக்குது. அப்போ நம்ம பாடியில் வந்து நமக்கு ஒத்த இசை இருந்தால் நம்ம ஹாப்பியாகவும், ஒத்த இசை இல்லைனாக்கா அன்ஹாப்பியாக இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கை முறையை நேச்சுரல் லைஃப் ஸ்டைலில் எந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிட்டு ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்தாக்கா மனம் வந்து ஒரு ஹேபிட்டை வந்து எப்போவுமே ஏற்றுக்கும். மனம் வந்து ஒரு ஹேபிட்டு தான். அப்போ நல்ல ஹேபிட்டே வந்து நம்ம பழக்கங்களை கொண்டு வந்துட்டாக்கா நம்ம வாழ்க்கையில் வந்து எது வந்தாலும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ஸ்லாம் போகும்போது நமக்கு இலகுவாக வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை வந்து எடுத்துக்க முடியும். அதே சமயத்தில் நம்மளுடைய பிரெயின் கொடுக்குற கமெண்ட்ஸ் பாடி இயக்கமும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைச்சி போகும். ஸ்ட்ரெஸ்ஸு டெவலப் ஆகுது. எப்போ நம்ம முரண்படுறோமோ அப்போ தான் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது. அப்போ முரண்படாமல் இருக்கிறதுக்கு நாம் யார், நம்ம இன்னர் கோர் என்ன, நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் நாம் இயங்கினால் நம்முடைய எண்ணங்களை வைத்து கொண்டால் நமக்கு தேவையான விஷயங்களை பார்க்குறது, நம்ம தேவையான விஷயங்களை கேட்கறது, அது மாதிரி எந்த ஒரு விஷயங்களை வச்சுக்கிட்டாவே மனம் சுத்தமாக இருக்கும். மனம் சுத்தமாக இருந்து நல்லா இருந்தாவே உங்களுக்கு பல பிரச்சனை சால்வ் ஆகிட்டு உங்களுடைய சித்தத்துலேருந்து நல்ல விஷயங்கள் வந்து புத்தி பார்த்து உங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நல்ல விஷயங்களை வந்து தாட்டாக கொடுத்து அந்த தாட்டு வந்து பிரெயினில் போய்ட்டு அதுக்கேற்ற போல் கமாண்டு கொடுத்து நம்ம பாடி நல்லா இயங்கிறதுக்கு வழிவகுக்கும். ஸோ இந்த காணொலியை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி கண்டமைக்கு மிக்க நன்றி. உங்கள் கருத்துக்கள் எது இருந்தாலும் சொல்லவும். எனக்கு வந்து உங்களுடைய வியூ வந்து இந்த மறக்காமல் என் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் போடுங்க. ஸோ தட் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபாக இருக்கும். நான் சொல்கிற விஷயம் என்ன மாற்று கருத்துனாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த காணொலி கண்டமைக்கு நன்றி. தேங்க்யூ.